வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பிரதமர் மோடி புகழாரம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணும் மையங்கள், அரசியல் கட்சி அலுவலகங்களில் பலத்த பாதுகாப்பு. வெற்றி பெற்றவர்கள் மற்றும் முன்னிலை தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் அறிந்து கொள்ள ஏற்பாடு. மக்களவைத் தேர்தலில் 64 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று தகவல். 31 கோடியே 20 லட்சம் பெண்கள் வாக்களித்திருப்பது வரலாற்று சாதனை என்றும் பெருமிதம். தேர்தல் ஆணையம் மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் குறித்து பாஜக இன்று ஆலோசனை. பிரதமர் மோடி இல்லம் முதல் பாஜக அலுவலகம் வரை பேரணி நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்காக பந்தல் அமைப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு முற்றிலும் நேர்மாறாக தேர்தல் முடிவுகள் இருக்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று நம்பிக்கை. நாளை வெற்றியை கொண்டாட ஆவலுடன் காத்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தமிழ்நாட்டுக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் பணியாற்றியவர் கருணாநிதி என பிரதமர் மோடி புகழாரம். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை. பாட்டில் மற்றும் பவுடர் வடிவில் தயாரித்து விற்பனை செய்து வந்தது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கண்டுபிடிப்பு. டெல்லியில் ஷான்யி பஞ்சாப் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இன்று பயங்கர தீ விபத்து. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். பயணிகள் பாதுகாப்பாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நாட்டை அடுத்து ஆளப்போவது யார் என்ற மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மையங்கள் உட்பட நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. இதனை முன்னிட்டு டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், நடந்து முடிந்த தேர்தலில் 64.2 கோடி பேர் வாக்களித்து உலக சாதனை படைத்துள்ளதாக எழுந்து நின்று கைத்தட்டி நன்றி தெரிவித்தார். 64.2 கோடி வாக்குகளுடன் நாம் உலக சாதனை படைத்துள்ளோம். இந்த எண்ணிக்கை ஒட்டுமொத்த G7 நாடுகளை விட 1.5 மடங்கு அதிகம். ஐரோப்பிய யூனியனை விட 2.5 மடங்கு அதிகம். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 540 இடங்களில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த முறை 39 இடங்களில் மட்டுமே மறுவாக்குப்பதிவு நடைபெற்றதாக கூறிய ராஜீவ்குமார், குறிப்பாக 2 மாநிலங்களில் மட்டும் 25 இடங்களில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்றதாக சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் 10,000 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 2019ஆம் ஆண்டை விட 3 மடங்கு அதிகம் என குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு விவகாரத்தில் சிலர் வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கட்டுக்கதைகளை கூறி வருவதாக ராஜீவ்குமார் சாடினார். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வெற்றி மற்றும் முன்னிலை தொடர்பான தகவலை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் கடைசி சுற்றுக்கு முன் தபால் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதனிடையே கருத்து கணிப்புக்கு முற்றிலும் நேர்மாறாக தேர்தல் முடிவுகள் இருக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு எதிர்மறையாக தான் முடிவுகள் வரும் என நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாட பந்தல் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. ராஜா, வாக்கு எண்ணிக்கைக்காக தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? முடிவுகளை அறிந்து கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? விவரங்கள் சொல்லுங்க. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை தொடங்குள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அங்கு உள்ள நிகழ்வுகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். தேர்தல் பார்வையாளர்களும் அங்கு உள்ள நிலைமைகளை கண்காணித்து வருவார்கள். அதேபோல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பிறகு உடனுக்குடன் அந்த ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் முகவர்களுக்கு கட்சியின் பெயர், வாக்காளர் பெயர் என தெளிவாக தெரிவிக்கப்படும். அதேபோல் ஊடகங்களுக்கும் ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்படும் அந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் பதிவு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. கருணாநிதியுடனான உரையாடல்களை கனிவுடன் திரும்பி பார்ப்பதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்துள்ளார்.
இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்திய நிலையில் நாளைய வெற்றிக்கு ஆவலுடன் காத்திருப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு சிறப்பு மலரை வெளியிட்டு சிறப்பு புகைப்பட கண்காட்சி மற்றும் குறும்படத்தை முதலமைச்சர் பார்வையிட்டார். கலைஞரே, கோவை இங்குதான் உடவே தலை என போற்றிய வேளாண்மைக்கு தனி பல்கலைக்கழகம் கண்டார் கலைஞர். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். முன்னதாக வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் கருணாநிதி என புகழாரம் சூட்டினார். 2024ஆம் ஆண்டு என்பது இந்த நூற்றாண்டின் தலைவராம் கலைஞருக்கு நூற்றாண்டு. அவர் ஆண்ட ஆண்டும் வாழ்ந்த ஆண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டும் கலைஞர் ஆண்டு. தமிழ்நாட்டுக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் பணியாற்றியவர் கருணாநிதி என புகழ்ந்துள்ள பிரதமர் மோடி, அவருடன் ஆற்றிய உரையாடல்களை கனிவுடன் திரும்பி பார்ப்பதாக குறிப்பிட்டார். டெல்லியில் திமுக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட கருணாநிதி உருவப்படத்திற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள், திமுக எம்பிக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பேசிய சோனியா காந்தி, கலைஞரிடம் அறிவுரை கேட்டதை பாக்கியமாக கருதுவதாக நிகழ்ந்தார். கலைஞரை சந்தித்ததையும் அவரிடம் அறிவுரைகள் பெற்றதையும் எனது பாக்கியமாக கருதுகிறேன். கருணாநிதி மாபெரும் தலைவர் என ராகுல் காந்தி புகழாரம் சூட்டினார். நான் இங்கு வந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கருணாநிதி ஒரு மாபெரும் தலைவர். தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் மொழியை காக்க பாடுபட்டவர். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்திய புகைப்படங்களை பகிர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின், நாளை வெற்றியை கொண்டாட ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தார். இதேபோல கமலஹாசன், வைரமுத்து உட்பட பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்கள், பொதுமக்கள் கருணாநிதியை நினைவு கூர்ந்தனர். சென்னை மாதவரத்தை தொடர்ந்து அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்திலும் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் பதப்படுத்தி விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் தாயுமானவன் டெல்ஜின் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை மாதவரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டது சில தினங்களுக்கு முன் வெளிச்சத்திற்கு வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை முழுவதும் 18 உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு பல்வேறு பகுதிகளில் அதிரடி ஆய்வு நடத்தினர். இதில் மாதவரத்தை போல் சென்னை அரும்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் மருந்து விற்பனை நிறுவனம் ஒன்று சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பாலை பதப்படுத்தி விற்பனை செய்வது தெரிய வந்தது. அந்த நிறுவனத்தில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் இன்று அதிரடி சோதனை நடத்தினார். இது வந்து ஐஸ் கட்டியா இருக்கு. அந்த ஐஸ் கட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறது பூராவே பியூராவே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹியூமன் மில்க்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்றப்போ வந்து எங்களோட ஸ்டாண்டர்டைஸ் பிரகாரம் அவங்க வரணும், FSSAI பிரகாரம் அவங்க வரணும். மாதவரத்தை போல் தனிநபராக இல்லாமல் தாய்ப்பாலை பதப்படுத்தி பாட்டில் மற்றும் ஷாஷெட்களாக விற்பனை செய்வதோடு பவுடர் உள்ளிட்ட வடிவங்களில் தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனமாக இது இயங்கியுள்ளது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து தவறுதலா மக்களை வந்து கைட் பண்றாங்க. அதனால இந்த ப்ராடக்ட் பூரா இப்போ வந்து நாங்க சீஸ் பண்ணிட்டு இதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து அவங்கள்ட்ட தான் கேட்க போறோம். 50 மில்லி லிட்டர் தாய்ப்பால் 900 முதல் 1239 ரூபாய்க்கும், 300 மில்லி கொண்ட தாய்ப்பால் 5300 ரூபாய்க்கும் இந்நிறுவனம் விற்பனை செய்துள்ளது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் கூறுகையில், நிறைய அந்த அங்கன்வாடி பீப்புள் அவங்கள வந்து அணுகி தாய்மார்கள்கிட்ட யாருக்கிட்டலாம் அவங்கக்கிட்ட பேரம் பேசி அவங்க மூலிமா தாய்ப்பால்களை சேகரித்து இது பண்ணுறாங்க. ஒன்று இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொரி என்னென்னா, இது தாய்ப்பால் தானா, இல்லை தாய்ப்பால் இல்லாமல் இவ்வளோ தாய்ப்பால் அங்கே கிடைக்குதா ஒரே இடத்துல அப்படின்ற பல கேள்விகளும் நமக்கு எழுகுது. பறிமுதல் செய்யப்பட்ட தாய்ப்பாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்து சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். பறிமுதல் செய்யப்பட்ட தாய்ப்பாலை ஆய்வகத்திற்கு அனுப்பி அதனை சோதனை செய்யவும், மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தாய்ப்பால் விநியோகம் செய்ததை தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சோதனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ரஞ்சித், நன்றி டெல்ஜின்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் தமது வார்டில் குப்பைகளை முறையாக அகற்றாததால் ஆத்திரமடைந்த கவுன்சிலரின் கணவர் குப்பைகளை கொண்டு வந்து நகராட்சி அலுவலகத்தில் கொட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். ஒரு வாரம் குப்பை வாரம் வந்து கோயில் எதிர்த்து போய் கங்காமகோலம் கசலாங்க எதிர்த்து கங்காமகோலான போய் பாவ சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டில் குப்பைகள் முறையாக அகற்றப்படவில்லை என்று வார்டு கவுன்சிலர் ஜமுனா பலமுறை புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் ஜமுனாவின் கணவர் யுவராஜ் தமது வார்டில் அகற்றப்படாமல் இருந்த குப்பைகளை இன்று அள்ளி வந்து நகராட்சி அலுவலகத்தில் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குப்பையை அங்கிருந்த அலுவலக பணியாளர் ஒருவர் வார முயல அவரை தடுத்து நிறுத்திய யுவராஜ் வாரினால் உள்ளே கொண்டு வந்து கொட்டிவிடுவேன் என்று கடுகடுத்தார். அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட அவர் டெங்கு மலேரியா வந்தா குழந்தைகளை நகராட்சியா வந்து காப்பாற்ற போகுது என்று ஆவேசமானார். இவங்க கிட்ட தினியே போன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை ஒரு சப்பல் இல்லாம போனா எதனா பாதிக்கப்பட்டா யார் இதுல டெங்கு மலேரியா இதெல்லாம் வந்தா இவங்கள முனிசிபாலிட்டி வந்து காப்பாற்ற போறாங்க. எங்க குழந்தைங்களா சொல்லுங்க. இந்த பிரச்சனை ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாசமா நடக்குது. இதனை அடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து யுவராஜும் அவரது ஆதரவாளர்களும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. செய்தியாளர் சதீஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வார்டுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. மேலும் அந்த பகுதியில் குப்பையை அகற்றுவது, அதே நேரத்தில் கால்வாய்களை தூர்வாருவது போன்ற துப்புரவு பணிகளை முறையாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தற்போது செஞ்சுட்டு வராங்க. நன்றி சதீஷ். டெல்லியில் விரைவு ரயில் ஒன்றின் 2 பெட்டிகளில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. டெல்லி சரிதா விஹார் காவல் நிலையம் அருகே ஷான்யி பஞ்சாப் விரைவு ரயிலின் பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. உடனடியாக ரயிலில் இருந்து பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்சார் போர்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் வடக்கன் என்ற படத்தின் தலைப்பு மாற்றப்பட்டுள்ளது. வட மாநில தொழிலாளர்களை மையப்படுத்தி உருவான படத்திற்கு தலைப்பு மாற்றப்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. இதுகுறித்து பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் முறையான டிக்கெட் பெறாமல் வடமாநில தொழிலாளர்கள் பயணம் செய்வதோடு பயணிகளை தொந்தரவு செய்ததாக அடிக்கடி புகார்கள் எழுந்து வருகின்றன. இதோடு தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்தும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றை முன்வைத்து பிரபல யூடியூப் சேனலில் வெளியான வீடியோ ஒன்று இணையத்தில் மட்டுமல்லாது அரசியலிலும் பேசுபொருளானது. நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? இந்த சூழலில் வெண்ணிலா கபடி குழு, எம் மகன், நான் மகானல்ல உள்ளிட்ட படங்களுக்கு வசனம் எழுதிய எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி வடக்கன் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்களை மையப்படுத்தி படத்தை இயக்கியுள்ளார். அண்மையில் இந்த படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்றது. இந்த படம் தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் படத்தை பார்த்த சென்சார் போர்டு வடக்கன் என தலைப்பு வைக்க தடை விதித்தது. இதனையடுத்து படத்தின் தலைப்பை ரயில் என மாற்றியுள்ள படக்குழு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளனர். படத்தின் வெளியிட்ட தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. பிரதமர் மோடி 3வது முறையாக வெற்றி பெறவும், விருதுநகர் தொகுதி வேட்பாளர் ராதிகா வெற்றி பெற வேண்டியும் விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோவிலில் நடிகர் சரத்குமார் இன்று அங்க பிரதட்சணம் செய்தார். தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்புக்கு எதிர்மறையாக இருக்கும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று தெரிவித்துள்ளார். யாரோ சொன்ன கட்டளைக்கு ஏதோ நம்பரை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த நம்பருக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது ஒன்று தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும்.
நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பாசிச ஆட்சிக்கு நாளை முடிவு என குறிப்பிட்டுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியாவில் நாளை விடியல் பிறக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். 1, 2 இழுபறின்றாங்க. அப்ப நல்லாட்சி நடக்க வச்சு தானே மக்கள் இந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க. ஆகையால் 40 வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி தோல்வியின் விளிம்பில் இருப்பதாக விமர்சித்துள்ள நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் அந்த கூட்டணி 100 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே கடினம் என விமர்சித்துள்ளார். அவங்க தோல்வியின் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். நான் சொன்ன காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஒரு 100 தொகுதிகளில் கூட ஜெயிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு தமிழன் ஒடிசாவில் முதன்மையான இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்று பாஜக எத்தனையோ இழிசொற்களை பயன்படுத்துவதாக இன்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், எல்லாவற்றிலும் ஒரே நாடு என கொக்கரிக்கும் பாஜக எதற்காக வி.கே. பாண்டியனை கண்டு அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் கரடுமுரடான மலைப்பாதையில் நடந்து சென்று பாபாஜி குகையில் தியானம் செய்தார். அவருடன் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்ட பகுதிகளில் 1,18,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணும் மையம் அருகே தேவையில்லாமல் கூட்டம் கூடுவதோ வாகனங்கள் நிறுத்துவதோ தேவையில்லாமல் நடமாட்டம் இருக்கக்கூடாது என்பது காவல்துறை எச்சரிக்கையாக பார்த்துட்டு இருக்கோம். ரஞ்சித், அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் கேதர் ஜாதவ் இன்று அறிவித்துள்ளார். தோனி பாணியில் ஓய்வு அறிவித்தது கவனம் ஈர்த்துள்ள நிலையில் இதுகுறித்து ரசிகர்கள் கூறிய கருத்துக்களுடன் பின்வரும் தொகுப்பை பார்க்கலாம். கேதர் ஜாதவ் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்டராக மிக குறைந்த போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் ரசிகர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர். உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடியதன் மூலம் இந்திய அணிக்குள் நுழைந்தவர் கேதர் ஜாதவ். 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறிய போது கோலியுடன் இணைந்து அதிரடியாக விளையாடி சதமடித்தது இவரது பேட்டிங்கில் மிகச்சிறந்த ஒன்று. 2018ஆம் ஆண்டு IPL தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் காலில் தசைப்பிடிப்புடன் விளையாடி சென்னை அணி வெற்றிக்கு அழைத்துச் சென்றது மறக்க முடியாதது. 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் ஆல்ரவுண்டராக இந்திய அணியில் இடம் பிடித்தார். பேட்டிங் மட்டுமின்றி வித்தியாசமான பந்து வீச்சு ஸ்டைலால் ரசிகர்களை கவர்ந்தார். ஆனால் 2020ஆம் ஆண்டு சென்னை அணியில் விளையாடிய போது மிகவும் மந்தமாக விளையாடியதாக கடும் விமர்சனத்திற்குள்ளானார் கேதர் ஜாதவ். இதன் பிறகு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அண்மையில் முடிவடைந்த IPL சீசனில் வர்ணனையாளராக செயல்பட்டார். இந்த சூழலில் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக கேதர் ஜாதவ் இன்று அறிவித்துள்ளார். அதிலும் மகேந்திர சிங் தோனி ஓய்வு அறிவித்ததை போலவே இன்ஸ்டாவில் வீடியோவை பகிர்ந்த கேதர் ஜாதவ், தோனி பதிவிட்டதை போல இன்று பிற்பகல் 3 மணியோடு தான் ஓய்வு பெற்று விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்துள்ளார். இவரது முடிவு குறித்து மதுரையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை சிந்து, பல்லாவரம் விக்னேஷ், வாணியம்பாடி தரணி கூறுகையில், அதிகமா விக்கெட்டை எடுத்து கொடுக்கல. அந்த எதிர் டீமுக்கு தான் அதிகமா ரன் எல்லாமே அவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு தவிர நமக்கு வெற்றியே கிடைக்கல. அவர் ரிட்டையர் ஆகுது அந்த பிளேஸ் அந்த பிளேஸ்ல அவங்க விளையாடுவாங்கன்ட்டு இது உறுதியா இருக்கும். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் அவரு. இது ஒரு வருங்கால கிரிக்கெட்டர்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். கேதார் ஜாதவ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அவருடைய நெக்ஸ்ட் லைஃப் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். இதேபோல் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் கேதர் ஜாதவை நினைவு கூர்ந்து இணையத்தில் கருத்து பகிர்ந்து வருகின்றனர். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.